அனைவரையும் டாக்டர் வருண் சிவ் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் யாராருக்கு எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கு, யார் முன்னிலையில இருக்க போறாங்கன்ற ஒரு கிளியர் அனலைசிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருவள்ளூர் மாவட்டம்ன்ற எடுத்துக்கிட்டா இந்த தொகுதியில மொத்தம் 6 தொகுதிகள் இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி ஆகிய 6 தொகுதிகள் இருக்கு. முதல்ல கும்மிடிப்பூண்டி தொகுதி அப்படின்றத எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் 12 தேர்தல் நடந்திருக்கு. அதுல ஏடிஎம்கே 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சிகள் 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதனால ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா இது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஏரியாவா இருக்கு. ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு மார்ஜினல் வெற்றியில ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே ஒரு பெரிய மாற்றம் தான். அதாவது கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கே நல்ல பேஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த தடவை அதே சிட்டிங் எம்எல்ஏ தான் போட்டி போடுறாங்க. டிஎம்கேவுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா இன்னொரு சைடுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சுமார் 30 ஓட்டு போன வருஷம் எலெக்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியா பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட் பேங்க்கும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ரெண்டுமே மேஜர் பார்ட்டிக்கு ஒரு டிராபேக்கா டைரக்ட் இம்பாக்ட் கொடுக்குதுங்க. அதனால ஓவரால் பார்த்தா இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபைட், டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல ரொம்ப டஃப் இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் 1-to-1 காம்படிஷனா இருக்குங்க. அடுத்த தொகுதி பொன்னேரி தொகுதி. இந்த பொன்னேரி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல டிஎம்கே அதோட கட்சிகள் 5 எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அவங்களுடைய அலைன்சஸ் 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 10,000க்கு கீழே தான் போன தடவை ஓட் மார்ஜினல் விக்டரி ஜெயிச்சிருக்காங்க. அதே போல கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு போன தடவைக்கு இந்த தடவை எலக்ட்ரோரல் ஓட் லிஸ்ட்ல ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும் போதும் நமக்கு ஒரு மேஜர் டிராபேக் என்னன்னா, ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதை விட ஓட்டு ரிமூவ் ஆயிருக்கிறது அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அலையன்சஸ் காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற துரை சந்திரசேகர் அப்படின்றவர் தான் மீண்டும் இங்க போட்டிடுறாங்க. அதே சமயம் ஏடிஎம்கேல பலராம் அப்படின்றவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த தொகுதியில 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த தடவை பலராம் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோப்பா இருக்கிற மாதிரி எனக்கு யூகிக்க தோணுதுங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு மேஜர் சான்சஸ் அதிகமா இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது. அடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா திருத்தணி தொகுதி. இந்த தொகுதியிலையும் 12 தேர்தல் நடந்திருக்கு. அதுல ஏடிஎம்கே 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதையும் பார்த்தா ஏடிஎம்கே ஹிஸ்டாரிக்கலா இங்க ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காங்க. இந்த தடவை பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏக்கு இங்க சான்ஸ் கொடுக்கல, கேண்டிடேட்டை இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு மேஜர் நெகட்டிவ் இம்பாக்டா டிஎம்கேக்கு இருக்கு. அதே நேரத்துல ஏடிஎம்கே சைடுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் எம்எல்ஏ மீண்டும் இங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அத ஏடிஎம்கேக்கு ஒரு பிக் அட்வான்டேஜா இருக்கு. குறிப்பா இங்க சொல்ல போனா கடந்த தேர்தலில் 30,000 ஓட்டு வித்தியாசத்துல இங்க ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப அதே அளவுக்கு இங்க 30,000 ஓட்டை இந்த தடவை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதனால முழு ஈக்குவேஷன் ரீசெட் ஆயிடும் போல இருக்கு. ஆனா இங்கேயும் ஓவரால் சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் இங்க கிளியர் அட்வான்டேஜா இருக்கிறது. இங்க ஆல்ரெடி ஜெயிச்ச ஜி ஹரி அவர்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட்டா நிக்கிறவருக்கு இந்த தொகுதியில ஒரு பிரைட் ஸ்கோப்பா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த தடவை. ஏடிஎம்கே இந்த தடவை இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு முழு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளூர் அசம்பிளி. இந்த அசம்பிளியில 12 தடவை தேர்தல் நடந்திருக்கு. இந்த 12 தடவை டிஎம்கே அவங்களுடைய சார்ந்த கட்சிகள் 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதே போல ஏடிஎம்கே அவங்கள சார்ந்த கட்சிகள் 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதை நீங்க பார்க்கும்போது போன தடவைக்கு இந்த தடவை இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க. தென் இங்க டிஎம்கேக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு என்ன அப்படின்னா, விஜி ராஜேந்திரன் அவர்கள் தான் இங்க டிஎம்கே கண்டஸ்டன்டா நிக்கிறாங்க. இவரு இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லயும் அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் கன்சிக்யூட்டிவா 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சு தேர்ட் டைமும் இவர் எம்எல்ஏவா இந்த தொகுதியில் நிக்கிறது ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்டா இருக்குங்க. அதே போல இங்க பிவி ரமணா அப்படின்ற கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா நிக்கிறாரு. அவரும் இதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஒரு டஃப் காம்படிஷனா இங்க நிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரிசர்வ்டு தொகுதி. இதுல 2 கேண்டிடேட்டுமே ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. இங்கேயும் சான்சஸ் டியூவல் சான்சஸ் தான். பட் இங்க பார்க்கும்போது டிஎம்கேக்கு தேர்ட் தடவை சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால கொஞ்சம் சான்சஸ் பிரைட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க. அடுத்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல டிஎம்கே அவங்களுடைய அலைன்சஸ் 10 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களுடைய அலைன்சஸ் 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன தடவை 90,000 ஓட்டு வித்தியாசத்துல ரொம்ப பெரிய மார்ஜினல் விக்டரி டிஎம்கே பெற்றிருக்காங்க.
இதை பார்க்கும்போது டிஎம்கேவோட ஸ்ட்ராங் போட்டா இங்க தெரியுது. இங்க கிருஷ்ணசாமி அப்படின்ற ஒரு டிஎம்கே கேண்டிடேட்டா நிக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்பு இங்க ரொம்பவும் இருக்குங்க. ஏன்னா ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய அனதர் பார்ட்டி, ஏன்னா போன தடவை சிட்டிங் எம்எல்ஏ தான் திருப்பி இந்த தொகுதியில வந்து நிக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ நிற்கும் போது அது அவங்களுக்கு இன்னும் மேஜர் அட்வான்டேஜா இருக்கு. இங்க இந்த தொகுதி வந்து ஒரு டிஎம்கே கோட்டையா இருக்கு. இந்த தொகுதியில ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் அமமுக கட்சி தான் வந்து இங்க நிக்கிறாங்க. அதுல ஏழுமலை அப்படின்ற ஒரு புது கேண்டிடேட் நிக்கிறாங்க. இந்த புது கேண்டிடேட்டுக்கு மக்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது அனதர் கொஸ்டின் மார்க். ஸோ அதனால ஏற்கனவே ஜெயிச்ச கிருஷ்ணசாமி அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு வந்து இங்க ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. இந்த பூந்தமல்லி அப்படின்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எகெயின் அவங்க வின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அனதர் இம்பாக்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நியர்பை 1 lakh ஓட்டு வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ஒரு டிராபேக்காவும் தெரியுது. பட் இருந்தாலும் போன தடவை பார்க்கும்போது சிட்டிங் எம்எல்ஏ நியர்பை 1 lakh ஓட்டு டிஃபரன்ஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த பூந்தமல்லி தொகுதி அப்படின்றது வந்து டிஎம்கே வின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா ஆவடி. இந்த ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 எலெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களுடைய சார்ந்த கட்சிகள் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இங்க என்ன ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை நின்ன சிட்டிங் எம்எல்ஏ SM நாசர் அப்படின்றவர் தான் இந்த தடவை இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஏன்னா இது வரைக்கும் அவரு 2-3 தேர்தல் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுல போன தடவையோட மார்ஜின் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன்ஸ்ல இவங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டியா ஏடிஎம்கே நின்னாங்க. இந்த தடவை வந்து பிஜேபியில இருந்து ராஜசிம்மா மகேந்திரா அப்படின்றவர் வந்து நிக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நியூ கேண்டிடேட். அவர் ஜெயிப்பாரா அப்படின்றதுக்கு வந்து இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டியூவல் சான்சஸ் தான். பட் டியூவல் சான்சஸ்ல இந்த ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் SM நாசர் அப்படின்றவர் தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மேஜர் ஸ்கோப்பா இங்க தெரியுது. ஸோ ஃபைனலா இங்க பார்த்தா இந்த 6 தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் வந்து ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு சான்சஸ் வந்து 2 தொகுதிகள் அதிகம். அதே மாதிரி டிஎம்கே ஒரு தொகுதியாகவும் டியூவல் காம்படிஷன் 3 தொகுதியில நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம இப்ப வரைக்கும் இன்னைக்கு திருவள்ளூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டோட அந்த 6 தொகுதிகள் அதுல யார் யார் ஜெயிக்க சான்சஸ் அதிகம் இருக்கு, எந்த இது வந்து தொகுதிகள் வந்து டஃப் காம்படிஷனா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த தொகுதிகளை நம்ம விரைவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டேட்டாலாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள நீங்களுமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம வாய் மூலியமா பேசுறது வந்து நடக்காது. இங்க வந்து மக்கள் என்ன வந்து அவங்களுடைய எலெக்ஷன்ஸ்ல காட்டின ஹிஸ்டரி தான் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு மேலும் அடுத்தடுத்த பதிவுல என்னோட சேர்ந்து பயணிங்க. இதை பற்றிய கருத்துக்கள் வந்து நீங்களும் பகிருங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.